SEBI has launched a new asset class called Specialized Investment Funds. இந்த அசட் கிளாஸை பற்றி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட என்ஐஎஸ்எம்மோட 3 டெரிவேட்டிவ் மாடலையும் முடிச்சிருக்கணும், விச் இஸ் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ். ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த லாஜிக். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அவங்களால லாபம் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாவில் 75% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி இன்வெஸ்டட் இன் ஹெல்த் டு மெச்சூரிட்டி கைண்ட் ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ. அதாவது லாங் டேர்முக்கு அதை வச்சுருப்பாங்க. மீதி 25% மார்க்கெட் கீழே விழுன்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஷார்ட் செல் பண்ணுவாங்க. அதை ஷார்ட் செல் பண்ணும்போது தே யூஸ் டெரிவேட்டிவ்ஸ் as an opportunity to short sell. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அந்த 25% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஷார்ட் செல் பண்ணுறாங்க இல்லையா, அது மூலமாக அவங்களால லாபம் ஜென்ரேட் பண்ண முடியும். எதுக்காக இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த நுவான்சஸ் ஆஃப் மார்க்கெட், டெரிவேட்டிவ்னா என்னென்னே தெரியாமல் அதில் இருக்கிற ரிஸ்க் எலிமெண்ட் என்னென்னே புரியாமல் நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி, இஃப் ஐ எம் ரைட் 2.93 lakh crores ஆஃப் மணியை தே ஹவ் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபண்ட் ஹவுஸ் இருக்கணும். அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் 5000 கோடி அட்லீஸ்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அந்த ஃபண்ட் ஹவுஸோட நெட்வொர்த் குறைந்தபட்சம் 10,000 கோடி இருக்கணும். இந்த மாதிரி நிறையா கிளாஸை கொண்டு வராங்க. இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs. இன்னைக்கு டெரிவேட்டிவ்ல ஒருத்தன் கான்ட்ராக்டை எடுக்கணும் அப்படின்னாலே அந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான லாஸை நீங்கள் தவிர்க்கலாம் இஃப் யூ டேக் அ knowledgeable decision in terms of trying to invest into a specialized investment funds. And the idea is it will also help you when the market falls. Thank you. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.